சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்திட வேண்டும் என்ற எண்ணத்தில் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் இந்த அப்பனை அலட்சியம் செய்து விடாதே. உனக்கென்று உனக்கான குறிய செய்திகளை கொடுக்க வந்த என்னை அலட்சியம் செய்து விடாதே என் குழந்தையே. இதை முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் தங்கமே. இதை கேட்டவுடன் நீ சிரித்து விடுவாய் என் தங்கமே. என் அன்பு குழந்தைகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய துணை ஒரு பெண்ணை அழைத்து வந்து என்னிடத்தில் ஒரு வேண்டுதலை வைத்திருக்கிறார் தங்கமே. என்னுடைய ஆலயத்திற்கு இருவரும் வந்தார்கள் என் தங்கமே. அப்படி அவர் என்ன வேண்டுதல் என்று நீ கேட்டால் உனக்கு சிரிப்புதான் வரும் தங்கமே. அவர் அழைத்து வந்திருப்பது அவருக்கு முக்கியமான உறவுதான் என் தங்கமே. என்னுடைய துணை என்னை விட்டு போய்விட்டால் நான் மிகவும் வருத்தத்துக்கு உள்ளாவேன் என்று என்னிடம் கேட்டார் தங்கமே. என்னுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு திசையில் மாறிக்கொண்டே இருக்கின்றதே அப்பா, இதை தக்க வைத்து கொள்ள நீதான் உதவ வேண்டும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டார். அவருடன் சேர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவர் நீங்கள் ஒரு வழியை காட்டுங்கள் என்று என்னிடத்தில் சிரித்து முகத்துடன் என்னிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார் தங்கமே. உன்னுடைய துணை உன்னுடைய வாழ்க்கையில் மிக கஷ்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது என்று என்னுடைய ஆலயம் வராமல் இருந்த என்னுடைய துணை இப்போது உனக்காக வந்திருக்கிறார் என் தங்கமே. என் வேலையும் என்னுடைய காலையும் நீ பிடித்து கொண்டால் மட்டுமே நீ பல சூழ்நிலைகளில் இருந்து தப்பித்து கொள்ளலாம் என்று கூறியிருக்கின்றேன் என்று உன் துணைக்கு நான் கூறிவிட்டேன் என் தங்கமே. இப்போது உன் வீட்டிற்கு விரைந்து வந்த நல்ல செய்தி ஒன்றை உன் துணைக்கு கூறப்போகின்றார் என் தங்கமே. உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற உள்ளது. இத்தனை காலமாக நம்மை புரியாத இடத்தில் ஒன்றிலிருக்கும் பல விஷயங்களை இப்போது விளக்கம் சொல்லி புரிய வைத்து விட வேண்டும் என்று அவர்களுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றேன். எனக்கே அவர்கள் விருப்பமடைய நடக்கக்கூடும் என் தங்கமே. இது அனைத்தும் மௌனமாய் நகர்ந்து செல்லாதே என் தங்கமே. இது அனைத்தும் சரியாக நடந்துவிடும். நீ மகிழ்மனமாக நகர்ந்து செல்வதே சரி. தவறாக புரிதல் இருக்கும் இடத்தில் சொல்லப்படும் விளக்கமும் அர்த்தமும் அதற்கு வீணாகத்தான் என் தங்கமே இருக்கும். உன்னுடைய துணையிடம் இத்தனை நாட்களாக சொல்லி புரிய வைக்க முடியாததை இப்போது அவர் தானாகவே புரிந்து கொண்டு வருகின்றார் என் குழந்தையே. இப்போது அவர்தான் அனைத்து உண்மைகளையும் அவரே தெரிந்து கொண்டிருக்கிறார் என் தங்கமே. அதனால்தான் என்னிடம் இப்படியெல்லாம் வேண்டுதலை வேண்டி இருக்கின்றார் என் தங்கமே. நீ செய்கின்ற வேலைகள் என்னுடைய மனதிற்கு பிடித்து செய். உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். ஒவ்வொரு நிமிடமும் உன்னை பார்த்து பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே. கூடிய விரைவில் உன்னுடைய துணையுடன் உன்னை சேர்த்து வைப்பது இந்த அப்பனின் பொறுப்பு என்று நான் தெரிவித்திருக்கின்றேன் என் தங்கமே. அவர் உன்னிடம் இருக்கும் அனைத்து பிழைகளையும் உணர்ந்தார். அவரிடம் இருக்கும் அனைத்து பிழைகளையும் உணர்ந்திருக்கின்றார் என் தங்கமே. இனி ஒரு பிரச்சனையானாலும் அவர் சரியான முறையில் அதை தீர்த்து விடுவார் என் தங்கமே. ஏனென்றால் எதற்கு இந்த சண்டை, எதனால் இந்த பிரிவு என்பது இந்த பிரிவில் அவர் தெரிந்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. அவரும் நீ இல்லாமல் வாழ்ந்துவிட எத்தனையோ முயற்சிகளை செய்து பார்த்தார். ஆனால் அவரால் முடியவில்லை என் தங்கமே. பொறுக்க முடியாத அவர் அவர் யாருடன் சென்றிருந்தார் என்று நான் சொல்லவில்லை அல்லவா? அவர் அம்மாவுடன் சேர்ந்துதான் என் ஆலயத்திற்கு வந்து இத்தனை வேண்டுதல்களையும் வேண்டி
உன்னை தான் நேசிக்கின்றேன் என்று உறுதியளித்துவிட்டு சென்றிருக்கின்றார் என் தங்கமே. சில சமயங்களில் மனக்கசப்புகள் வருவது நியாயம்தான். ஆனால் அதை இந்த அளவிற்கு கொண்டு செல்லாதீர்கள் என் தங்கமே. சில விஷயங்களை நீ மாற்ற நினைக்கின்றாய், ஆனால் அது உன் துணையிடம் மாற்ற முடியாமல் தவிக்கின்றாய் அல்லவா? அது காலப்போக்கில் அனைத்தும் மாற்றம் அடைந்துவிடும் என் தங்கமே. காலத்தின் பிடிப்பில் உள்ள கொஞ்சம் பேர் தங்கமே, காலத்தோடு சேர்ந்து அதை உனக்காக நான் மாற்றித் தருவேன். நீ அதை பற்றி நினைப்பது நேர்மறை என் தங்கமே, எண்ணமாகவே இருக்கட்டும். பலருக்கும் மனதில் ஆசைகள் நிறைவேறுகின்றன, ஆனால் அது கற்பனையாகவே முடிந்து விடுகின்றன என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாயா? விருப்பத்தை நிறைவேற்ற முயலும் போதுதான் அது நடக்கும். மாறும்போது கர்மா அதன் வழிகளுடன் செயல்படுத்த வந்துவிடும் என் தங்கமே. கர்மாவை புரிந்து கொண்டு வாழ்க்கையை அதன் போக்கில் வாழ்வதற்கு அவர்கள் கேட்காமலே ஆழ்ந்த ஆசைகளையும் நிறைவேறும் தங்கம் குழந்தைகளே. உன்னுடைய அருளோடு என்னுடைய ஆசிர்வாதத்தோடும் அனைத்தும் நிறைவேறும் தங்கமே. உன் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி இந்த அப்பன் நான் கொடுப்பேன். என்னை நம்பி என்னை தஞ்சமடைந்த உன்னை நான் என்றுமே கைவிட்டு விடமாட்டேன். எதற்காக வந்தாயோ அது நிச்சயம் நடத்தி கொடுப்பேன். நேற்று என் ஆலயத்தில் வந்து நீ வேண்டியது அனைத்தும் இந்த அப்பன் காதில் கேட்டுவிட்டேன் என்று கூறத்தான் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ எதுவும் சரியாக புரிந்து கொள்ளாமல் போன விஷயங்களைத்தான் நீ தவறு என்று நினைக்கின்றாய். அது தவறில்லை. அது மனிதனுக்கே உரிய ஒரு குணம்தான் என் தங்கமே. அவ்வப்பொழுது எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியாது. காலம் அனைத்தையும் மாற்றி தனக்கேற்றபடி தரும் தங்கமே. அதற்கு நாம் பொறுமையை கடைபிடிப்பதே அவசியமாக இருக்கும். பொறுமை இருந்தவன் என்றும் இந்த உலகத்தை ஆள பிறந்தவன். பொறுத்தார் பூமியை ஆழ்வார் என்ற பழமொழி எதற்கு என்று நினைக்கிறாய்? அனைத்திற்கும் பொருந்தும் தங்கமே. எதை எப்பொழுது எதுடன் ஒப்பிடுவது என்பதை தெரிந்து கொண்டால் அனைத்திலும் நீதான் புத்திசாலியாக திகழ்வாய் என் தங்கமே. பொறுத்துவிட்டு நீ போனால் என்றும் கெட்டு போய்விட மாட்டாய் என் தங்கமே. எதுவும் நடந்துவிட்டு போகட்டும் என்று விட்டுப்பார். அனைத்தும் சரியாக மாறி உன்னிடமே வந்து விடும். விதியின் சதியில் அது எங்கு இருக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது நிச்சயம் அந்த இடத்தையே சேரும். அது எங்காக இருந்தாலும் சரி. நீ உனக்கு வேணும் என்று அத்தனை முறை மண்டியிட்டு கேட்டாலும் இயற்கையும் இந்த பிரபஞ்சத்தின் நீதி எதுவோ அதுவே இந்த உலகின் நீதி என் குழந்தையே. எதையும் மாற்றி அமைத்துவிட முடியாது. இந்த மாற்றங்கள் மாறாததே என் குழந்தையே. இந்த பிரபஞ்சம் எதை நீதி என்று நினைக்கிறதோ அது நிச்சயம் நடக்கும். அதன்படி நாம் உலகம் சுழலும் என் குழந்தையே. நான் அதற்கான பிரச்சனைகளையும் அதற்கான தீர்ப்பு வழிகளையும் தான் என்னால் கொடுக்க முடியும். நீ என்னிடம் வந்து கேட்டாய், உனக்கு நிச்சயம் கொடுப்பேன். பொறுமையாக இரு தங்கமே, அனைத்தும் மாறும். உன் துணையும் இதை நிச்சயம் கேட்பார் என் தங்கமே. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.